வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவா மடியில் பாலா திரிபுர சுந்தரியை கண்ட பாலகன். உங்க பிள்ளை கண்ணுல பாலா தெரிஞ்சிருக்கா, ரொம்ப சீக்கிரம் அவன் குபேரன் ஆயிடுவான் அப்படின்றார் மகா பெரியவா. ஒரு மிக சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் மகா பெரியவாளின் பரம பக்தர். நகரத்தார் பல ஆலயங்களுக்கு வாரி வழங்கிய தர்மிஷ்டர். தெய்வ பக்தி நிரம்பிய குடும்பம். இந்த செட்டியார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மகா பெரியவாளை காஞ்சிபுரத்திற்கு வந்து தரிசனம் செய்வார். ஒரு தடவை தனது 6 வயது பிள்ளையோடு மகா பெரியவாளை தரிசனம் செய்ய வந்தார். வரிசையில் நின்று மெதுவாக பெரியவா அருகில் வந்தபோது தட்டில் இருந்த பழங்கள், வில்வம் எல்லாவற்றையும் மகா பெரியவாளுக்கு எதிரே வைத்துவிட்டு அப்பாவும் பிள்ளையும் நமஸ்கரித்தார்கள். மகா பெரியவா அந்த செட்டியாருக்கும் பையனுக்கும் பிரசாதம் அனுகிரகித்து ஆசிர்வதித்தார். அவர்கள் நகர்ந்தனர். அடுத்தவர்கள் தரிசனம் செய்ய வேண்டுமே. அப்போது அந்த பையன் அப்பா என்றான். என்னடா, வா போகலாம் என்றார் அந்த செட்டியார். குனிந்து உன் காதை கொடு சீக்கிரம் என்றான் அந்த குழந்தை. செட்டியார் குனிந்தார். பையன் ரகசியமாக ஏதோ சொன்னான். செட்டியார் பேந்த விழித்தார். மகா பெரியவா இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார். செட்டியார் மகா பெரியவாளை மீண்டும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை பார்த்துவிட்டு பையனை மெதுவாக அழைத்து கொண்டு திரும்ப முயற்சித்தார். பையன் மீண்டும் அவர் காதில் ஏதோ சொன்னான். பையன் நகர மறுத்தான். செட்டியார் மகா பெரியவாளை மீண்டும் பார்த்தார். வாயை பிளந்தார். பையன் விடவில்லை. அப்பாவின் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்து அங்கிருந்து நகராமல் முணுமுணுத்துக் கொண்டே ஏதோ சொல்லிக் கொண்டே இருந்தான். பையன் முணுமுணுவென்று மெல்லியதாக அப்பாவிடம் ஏதோ சொல்லிக் கொண்டே இருப்பதை மகா பெரியவா கவனிக்க தவறவில்லை. அவர்களை பார்த்து புன்னகைத்தார். உங்க குழந்தை என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டார் மகா பெரியவா. ஒண்ணுமில்ல பெரியவா, ஏதோ தெரியாம சொல்றான் அப்படின்னு அந்த செட்டியார் சொன்னார். பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னார் மகா பெரியவா. எப்படி சொல்றதுன்னு தெரியல சுவாமி. உங்க மடியில ஏதோ ஒரு சின்ன குழந்தை பச்சை கலர்ல பட்டுப்பாவாடையை கட்டிண்டு உட்கார்ந்துருக்கலாம். அது யாருப்பான்னு கேக்குறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. என் கண்ணுக்கு உங்க மடியில எந்த குழந்தையும் தெரியல சுவாமி அப்படின்னார் செட்டியார். செட்டியார் நடுங்கிக் கொண்டே சொல்லி முடித்தார். குழந்தை சொல்வதை நம்ப முடியவும் இல்லை, நம்பாமல் இருக்க முடியவும் இல்லை. மகா பெரியவா அந்த பையனை பார்த்து தலையாட்டினார். அந்த பையன் சொன்னா, என்ன தாத்தா, நான் பொய் சொல்ல இல்ல, உங்க மடியில ஒரு குழந்தை தெரியறது எனக்கு. அது யாரு அப்படின்னு அப்பாவை கேட்டேன். அப்பா சொல்ல மாட்டேங்கிறார். உன் குழந்தை சொல்றது நிஜம்தான் அப்படின்னார் மகா பெரியவா செட்டியாரை பார்த்து. செட்டியார் மட்டும் இல்ல, அங்க இருந்தவா எல்லோருமே மகா பெரியவா சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனான். என்னது, பெரியவா மடியில குழந்தைன்னா பாலா திரிபுர சுந்தரியா தான் இருக்கும். அத்தனை பேர் மனசிலும் ஏறக்குறைய இந்த எண்ணம் தான். மகா பெரியவா விளக்கமாக சொன்னார். நம்ம ஸ்ரீமடத்துக்குன்னு குரு பாரம்பரியத்துக்கு அப்படி ஒரு வரப்பிரசாதம், ஒரு அனுகிரகம் இருக்கு. மடத்துல சுவாமிகளா இருக்கிற எங்களோட மடியில சாக்ஷாத் சாரதா தேவி உக்காந்துட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அது பல சமயங்கள்ல எங்களோட கண்ணுக்கே கூட தெரியாம போறதுண்டு. ஆனா இப்படி ஒரு காட்சி ஒரு குபேரனோட கண்ணுக்குத்தான் தெரியும் அப்படின்னார். குபேரனா அப்படின்ட்டு எல்லாரும் திகைச்சு போய் நின்னா. மகா பெரியவா மேலும் விளக்க தொடங்கினார். உங்க பிள்ளை கண்ணுல பாலா தெரிஞ்சிருக்கா, ரொம்ப சீக்கிரம் அவன் குபேரன் ஆயிடுவான். மகா பெரியவா கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார். வியப்பின் விளிம்பிற்கே போய்விட்டார்கள் எல்லோரும். செட்டியாரோ தான் இப்போதிருக்கும் ஏழ்மை நிலையை எண்ணி பார்த்தார். குபேர அந்தஸ்தா கற்பனை கூட பண்ண முடியாதே, எப்படி என்று புரியவே இல்லை. எப்போ மகா பெரியவா சொன்னாரோ இனி அது சத்தியம், எனவே சாத்தியமும் கூட. மனசுல ரொம்ப நம்பிக்கையோட செட்டியார் பிள்ளையோட ஊருக்கு திரும்பினார். நாளாக இந்த விஷயத்த செட்டியார் மறந்தே போயிட்டார். காலம் ஓடித்து வருஷம் 2 ஆச்சு. ஒரு நாள் செட்டியாரோட தூரத்து உறவுக்காரர் செட்டியாரை பார்க்க அவர் ஊருக்கு வந்தார். வாங்க ஆனந்தம் செட்டியார் என்று அவரை வரவேற்றார் நமது செட்டியார். ஆனந்தம் செட்டியார் குளித்து சாப்பிட்டு விட்டு திண்ணையில் அமர்ந்து பேச்சை ஆரம்பித்தார். பலராமான்றதுதான் நம்ம செட்டியார்.
பலராம செட்டியார் மகாபெரியவாளின் தீவிர பக்தர். பலராமா, உனக்கு தெரியுமில்ல, எனக்கு வயசாயிடுத்து, ஆட்சியும் போயிட்டுது. இப்போதெல்லாம் கழனி, கடை, வியாபாரம் ஒன்றும் முன்ன மாதிரி கவனிக்க முடியல. பரம்பரை சொத்துக்கு வாரிசும் இல்லை. நல்லா யோசிச்சேன். சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு தோணுச்சு. உன்னை பார்க்க வந்தேன். உன் 2வது பிள்ளைய எனக்கு ஸ்வீகாரம் கொடுத்துடு. ஸ்வீகாரம்னா தத்து கொடுக்கறது. நான் அவனை நல்லா பார்த்துக்குவேன். நீ வந்து அப்பப்ப பார்த்துக்கோ. என்னுடைய அஸ்தி பாஸ்தி எல்லாத்துக்கும் இனிமே உன் பிள்ளை. என் ஸ்வீகார பிள்ளை தான் நேர்வாரிசு. நம்ம குலதெய்வம் கோயில்ல திருவுளவு சீட்டு போட்டு உத்தரவாயிடுச்சு. நேரா இங்க வந்துட்டேன், சரின்னு சொல்லு அப்படின்னார். பலராம செட்டியாருக்கு தலை சுற்றியது. 2 வருஷம் முன்னால காஞ்சி மகாபெரியவா எதிரில் நடந்த சம்பவம், மகாபெரியவா சொன்னது எல்லாம் மின்னல் வெட்டாக பளிச்சென்று திரும்ப வந்தது. மகாபெரியவா பையன் குபேரனாக போறான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது பொய்யாகுமா? காஞ்சி காமாட்சி சொரூபம் இல்லையா மகாபெரியவா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.